ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பருப்பு இல்லாம முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முருங்கைக்கீரை குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்புல பேன் வச்சிருக்கேன், சூடாயிருச்சு. கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுக்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இதை ரெண்டையுமே லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கீங்க, சேர்த்திக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திட்டு மறுபடியும் கலந்துக்கலாம். ஃபைனலா 1 கப் துருவன தேங்காய் சேர்த்திட்டு ஒரு இடம் கலந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஆற வச்சு மசாலா அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப என்ன சூடாயிடுச்சுங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி இருக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப மிக்சி ஜார தண்ணி ஊத்தி கழுவி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்ப குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நம்ம கீரை சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை ஏற்கனவே கழுவி வச்சிருக்கேன். முருங்கைக்கீரையை சேர்த்திட்டு ஒரு இடம் கலந்துக்கலாங்க. இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து கலந்தாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல கீரை வேகட்டும். அப்புறம் திறந்து பார்க்கலாம். கமகமன்னு வாசனையோட பருப்பே இல்லாத முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆஹா, பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இன்னும் கமகமன்னு வாசனை அட்டகாசமா அடிக்குதுங்க. பருப்பு இல்லாத முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க. நல்ல ஒரு கோழி குழம்பு வாசனை அடிக்குது. நம்ம சோம்பு சேர்த்துனங்காட்டி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.